நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி டெலிஷியஸான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலை பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி, பழுத்த தக்காளி அதையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கவும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அந்த ஆவிலே வேகட்டும். இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து சப்பாத்தி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து அருமையான சைட் டிஷ்ஷு. அது 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அகெயின் கிளறி விட்டுட்டு வீட்டு மசாலா பொடி இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் வேகிறதுக்கு. நான் வந்து இதில் உப்பு போடுறத காட்ட மறந்துட்டேன். ஸோ 1/2 ஸ்பூன் உப்பு போடணும். போட்டு அதையும் கிளறி விட்டுட்டு தேங்காய் வேணுன்னா அரைச்சி ஊற்றலாம், இல்லை டேரெக்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அருமையான